ஒரு சிறை கைதிக்கு அவனுடைய மனைவி ஒரு கடிதம் எழுதுறா. நீங்க சிறைக்கு போனதுல இருந்து குடும்பத்துக்கு வருமானம் இல்ல, நம்ம வீட்டுக்கு பின்னாடி ஒரு தோட்டம் இருக்கு, அங்க காய்கறி பயிரிட்டு வருமானம் பார்க்கலாம்னா அதை தோன்றதுக்கு நிறைய செலவாகும் போல இருக்கு அப்படின்னு. இதுக்கு பதில் கடிதம் அந்த கைதி எழுதுறான். இங்க பாரு, வீட்டுக்கு பின்னாடி இருக்க தோட்டத்தெல்லாம் கை வச்சிடாத, அந்த நிலத்துக்கு கீழே நான் கடத்தி வந்த தங்கம் வைரம் எல்லாம் புதைச்சு வச்சிருக்கேன், நீ வேற ஏதாவது வருமானத்துக்கு வழிபாரு அப்படின்னு சொல்லிடலாம். 2 நாள் கழிச்சு மனைவி கிட்டே இருந்து மறுபடியும் ஒரு கடிதம் வருது. ஏங்க, நீங்க ஏதோ தங்கமும் வைரமும் வச்சிருக்கேன்னு சொல்லிருக்கீங்களாமே, இங்க வந்து நிறைய இயந்திரங்களோட யாரோ வந்தாங்க, தோண்டி தோண்டி பார்த்தாங்க, எதுவுமே கிடைக்கலன்னு இவன் அதுக்கு ஒரு பதில் கடிதம் எழுதுறான். இங்க பாரு, வந்தவங்க எல்லாம் காவல்துறை அதிகாரிகள் தான், நான் உனக்கு எழுதின கடிதத்தை பிரிச்சு பார்த்துட்டு தான் அங்க தேட வந்திருக்காங்க, இங்க தங்கமோ வைரமோ எதுவும் நான் புதைக்கல, இப்ப அந்த நிலத்தை பூரா தோண்டிட்டாங்கல்ல பெரிய பெரிய இயந்திரங்களை வச்சு, இப்ப நீ காய்கறி பயிரிட்டு குடும்பத்துக்கு வருமானத்தை பாருங்க. இது வேடிக்கையான கதையா இருந்தாலும் இதுல இருந்து ஒரு கருத்து என்னன்னா, ஒரு புத்திசாலி எப்படிப்பட்ட இக்கட்டான சூழல்ல இருந்தாலும் அதுக்குள்ள இருந்து தீர்வோட தான் வெளியே வருவான். யூடியூப் சேனல்ல பாசிட்டிவ் டானிக் ஃபார் லைஃப்னு நமக்கு ஒரு சேனல் இருக்கு, மறக்காம கோவி நெட்ல பாருங்க.